திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவெண் மதிசூடி. 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 காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன். காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன். உள்ளம் கவர்கள்வன் என் உள்ளம் கவர்கள்வன். என் உள்ளம் கவர்கள்வன். என் உள்ளம் கவர்கள்வன். ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த. 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 பீடுடைய பிரமாபுரம். பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. பெம்மான் இவனன்றே. பெம்மான் இவனன்றே. அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய. 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 பொய்கை அலர்மேய. பொய்கை அலர்மேய. அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய. பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை. பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை. பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை. ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த.
ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த சம்பந்தன் உரை செய்த சம்பந்தன் உரை செய்த ஞான சம்பந்தன் உரை செய்த ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே வினை தீர்தல் எளிதாமே தொல்வினை தீர்தல் எளிதாமே தொல்வினை தீர்தல் எளிதாமே எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவடிக்கு இறைவணக்கம் செலுத்தப்படுகின்றது. அவிநாசி திருக்கோயிலில் இருந்து திரு சங்கர் ஓதுவார் அவர்கள் இங்கே அவிநாசியர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற அடியாராகவும் நமது நண்பராகவும் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு சங்கர் ஓதுவார் அவர்களை இங்கே வருக என்று வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா பெற்றான் மறக்கேன் எழுமைக்கும் என் பெருமானையே உற்றா என்று உன்னையே உள்குகின்றேன் உணர்ந்து உள்ளத்தால் உற்றாடு அமாபுக்கொழியூர் அவிநாசியே பற்றாக வாழ்வேன் பசுபதியே பற்றாக வாழ்வேன் பசுபதியே பரமேத்தியே கொடுகு வெஞ்சில்லை வடுகவேடுவர் கொடுகு வெஞ்சில்லை வடுகவேடுவர் விரவலாமை சொல்லி பிறகு முட்டையான புத்தில் கூரை கொண்டு ஆரலைக்கும் ஈடம் முடுகு நாரிய வடுகர்வாள் முருகன் பூண்டி மாநகர்வாய் முடுகு நாரிய வடுகர்வாள் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடகு நீடை மங்கை தன்னோடும் எத்துக்கிருந்தீர் எந்திரானீரே இடகு நீடை மங்கை தன்னோடும் எத்துக்கிருந்தீர் எந்திரானீரே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மண்ணில் நல்ல
ஆகும்போர் குறைவிலே கண்ணில் நல்ல குதுரும் கழுமழக வளநகர் கண்ணில் நல்ல குதுரும் கழுமழக வளநகர் நல்லாளோடும் நல்லாளோடும் பெருந்தகை இருந்த இறைவனுக்கு அடுத்து நாம் மதிக்கக்கூடியது தாய்மொழியாம் நமது தமிழ் மொழி. அது அமிழ்தலும் இனிது என்று சொல்வார்கள். தமிழ் என்றாலே அமிழ் அப்படின்றது, அமிழ்நிடம் தமிழானது. அது அமிர்தம் போன்று என்றும் நிலையான மொழியான தமிழுக்கு நாம் வணக்கத்தை செலுத்துகின்றோம். தமிழ் தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்திருந்து அந்த வாழ்த்தினை பாடி நாம் வணங்குவோமாக. பாலஸ்ரீயும் அபிராமியும் வந்திருக்கிறார்கள். இருவரும் தமிழ் தாய் வாழ்த்து பாட இருக்கிறார்கள். நீராறும் கடலொடுத்த நிலமணந்த தெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமது தெக்கணமும் அதிசிறந்த திராவிடங்கள் திருநாடும் தக்க சிறு திருமுகனும் தரிசனனும் திலகமுரே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை செயல் மறந்து செல்வந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இப்பொழுது கொங்கு இல்லத்து பிள்ளைமார் சங்கத்தின் தலைவரான முத்துசெல்வ அவர்கள் நமக்கெல்லாம் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். சிவாய திருச்சிற்றம்பலம். உயிரினை கலந்து உயிரின் பொறிந்து இக்கனை விநாயகரை வெட்டி சித்தி விநாயகரை வணங்கி ஸ்ரீ கொண்டத்து காலில் திருவடி தொழுது திருப்பூர் கொங்கு இல்லத்து பிள்ளைமார் சங்கத்தின் உத்திர விழாவிற்கு வருகை தந்துள்ள ஸ்ரீ முத்து சிவாச்சாரிய சுவாமிகளை வணங்கி வரவேற்கின்றேன். மேலும் நம்ம சங்கத்தின் சிறப்பு அழைப்பினை ஏற்று வருகை புரிந்து திரு ஓம் சக்தி ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் மணிமண்டபத்தை திருக்கோயில் கட்டி திரு உமா சங்கர் ஐயா அவர்களும் வணங்கி வரவேற்கின்றேன். மற்றும் சோமனூர் இல்லத்து பிள்ளைமார் சங்க தலைவர் திரு குருசெல்வம் ஐயா அவர்கள், அண்ணாமலை அம்மாள் அவர்கள், செயலாளர் திரு சிவலிங்கம் உதய தலைவர் மாரியப்பன் அவர்கள், பொருளாளர் KU சுப்பிரமணிய ஆகியோரும் வணங்கி வரவேற்கின்றேன். மேலும் சிவத்திரு சங்கர் ஓதுவார் அவிநாசி திருக்கோவில் அவர்கள் வணங்கி வரவேற்கின்றேன். நமது சங்கத்தின் நிறுவனத்தில் சிவத்திரு ஆறுமுகம் ஐயா அவர்களும், அமைப்பு செயலாளர் G கண்ணன் அவர்கள், செயலாளர் திரு M கருணாரன் அவர்களும், பொருளாளர் திரு ஜெயராஜ் அவர்களும், துணைத் தலைவர்கள் ராஜோ கவால் அவர்கள், S ஆறுமுகம் அவர்கள், புதியராஜ் அவர்கள், காந்தி ஐயா அவர்கள், கௌர ஆலோசகர் திரு கணேசன் ஐயா அவர்கள், திரு கருணாநிதி ஐயா அவர்கள், திரு P பிரேம்குமார் அவர்கள், துணை செயலாளர்கள் திரு G ஆனந்த் அவர்கள், திரு வினோத்குமார் அவர்கள், திரு முருகன் அவர்கள், திரு சதீஷ் அவர்கள், மகளிர் அணி செயலாளர் திருமதி விஜயா முருகேசன் அவர்கள், சிறப்பு முன்னிலை வசிக்கும் திருமதி கல்பனா கனகராஜ் அவர்கள், திருமதி வெள்ளையம்மா தங்கராஜ் அவர்கள், இளைஞர் அணி தலைவர்கள் திரு M ரவி அவர்கள், செயலாளர் அரவிந்தன் அவர்கள், திரு V மணிகண்டன் அவர்கள், கொங்கு மண்டல இல்லத்து பிள்ளைமாரி இலவச மனமாலை அழைப்பு குழு துணைத் தலைவர்கள் திரு மாரிராஜ் அவர்கள் உடுமலைப்பேட்டை, துணை செயலாளர் செந்தில் அவர்கள் உடுமலைப்பேட்டை, திரு சோனாமுத்து அவர்கள் கோயமுத்தூர், V மருதை அம்மாள் அவர்கள் அன்னூர், E இளங்கவன் அவர்கள் ஈரோடு என அனைவரையும் வணங்கி அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் நமது சமுதாய சார்ந்த பரதநாட்டிய இளம் கலைஞர்கள் மற்றும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் காட்டுவிருக்கும் வருங்கால கலைஞர்கள் அனைவரும் வரவேற்கின்றேன். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அதிக மதிப்பெண் பெற்று சங்கத்தின் வாழ்த்துக்களையும் பரிசுகளையும் பெற வந்திருக்கும் மாணவ மாணவியர்கள் வரவேற்கின்றேன். மேலும் நமது சங்கத்தின் அழைப்பினை ஏற்று முப்பெரு விழாவிற்கு வருகை புரிந்து விழாவை சிறப்பாக நமது பங்களிப்பை தந்து உதவி நமது சமுதாய பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், இளைஞர்கள் மற்றும் நமது
பாதைக்கு எடுத்து செல்லும் இளைய தலைமுறையினையும் மற்றும் அன்பு குழந்தைகளும் இணைய அனைவரையும் இரு கரம் கொண்டு அன்போடு வணங்கி மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சோமனூர் இல்லத்து பிள்ளைமார் சங்க தலைவர் உயர் திரு ஆர் குரு செல்வம் ஐயா அவர்களை இங்கே வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். அன்பார்ந்த சொந்தங்கள் அனைவருக்கும் ஷாமலாபுரம் இல்லத்து பிள்ளைமார் சங்கத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பு விழாவிற்கு எங்களை அழைத்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கொங்கு மண்டல இல்லத்து பிள்ளைமார் சங்கம் என்பது கொங்கு மண்டலம் அப்படின்னா சேலம், ஈரோடு, கரூர், திருப்பூர், கோவை இதெல்லாம் சேர்ந்த கொங்கு மண்டலம். ஒரு காலத்தில் சேர நாட்டோட சேர்ந்திருந்தது. இதுக்கே சரியா விமர்சனங்கள்லாம் வருது. எப்படி கொங்கு அப்படின்னு ஒன்று வைக்கலாம் அப்படின்னு. ஒரு பாத்திரத்தில் மாவு வச்சுருக்கோம். அது இப்படி ஊற்றியாச்சுன்னா இட்லி, தேய்ச்சிட்டோம்னா தோசை. மாவு ஒன்று தானே. அதுக்கு நம்ம எந்த பெயர் வச்சாலும் இல்லத்துக்குள்ள மாதிரி தான் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த விமர்சனத்தை பற்றி பேசுகிறாங்க, மேலே வந்து சொன்னால் கூட அதுக்கு சரியான விளக்கங்கள் தருவாங்க. இது மென்மேலும் வளரணும் அப்படின்ட்டு எங்கள் சங்கத்துடைய சார்பில் வாழ்த்துக்களை கூறி வருகிறோம். சங்கம் வளரணும் அப்படின்னா பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் என்றைக்குமே குறைவு இருக்காது. இருந்தாலும் சுயமாக நம்மளுடைய அமைப்புகளுக்கு வந்து பூண்டி இந்த சமஸ்தானத்தை இதை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருந்தோம்பல் வந்து மிக சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய கலாச்சாரமும் நம்முடைய பண்பாடுமே வந்து இந்த விருந்தோம்பலில் தான் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய கலாச்சாரமே அதுதான். அந்த வகையில் நான் பெருமைப்பட்டுக்கிறேன். கொங்கு மண்டலத்துடைய கல்யாண மாலை நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருக்கணும், மென்மேலும் வளரணும். இதற்கு வந்து எல்லாம் உள்ள இறைவன் அருள் புரிந்து இந்த நகத்தை மென்மேலும் சிறப்படைய செய்யணும் என்பது சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த விழாவில் இருக்கக்கூடிய அனைத்துவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருப்பூர் கொங்கு இல்லத்து பிள்ளைமார் சங்க பெருவிழாவிற்கு அந்த விழாவை சிறப்பித்து சிறப்புரை வாழ்த்துரை வழங்க வந்திருக்கின்ற ஐயா அவர்கள் உயர்திரு சேர்மன் ஓம் சக்தி குழுமம், சென்னை ஆர்ஆரின் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ், திருநெல்வேலி, ஏம்பா அதாவது பிள்ளைமார் முதலியார் கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவரும் ஓம் சக்தி குழுமத்தினுடைய சேர்மனுமாகிய நமது பெருமதிப்பிற்குரிய ஐயா உயர்திரு ஓம் சக்தி ஆர் ராமச்சந்திர பிள்ளை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நல்ல ஒரு கரகோஷம் கொடுத்து வரவேற்பை அளிப்போமாக. அடுத்ததாக திருமுருகன்பூண்டி திருமுருகநாத சுவாமி திருக்கோயில் முதன்மை ஸ்தானிகரும் எங்களது குருநாதரும் வணக்கத்துக்குரியவருமான ஏனாதிநாதனார் திருமண அதிபரும் மடாதிபதியுமான ஸ்ரீமத் முத்து சிவசுப்ரமணிய சிவாச்சாரிய அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சிவஸ்ரீ சுவாமிநாத சிவாச்சாரியார் முதல்வர், சிவபுரம் வேத சிவாகம பாடசாலை, தினமலர் ஆன்மீக கேள்வி பதிவுகள், திருவாரூரையாவின வித்வானான எங்களுக்கு பெருமதிப்புக்குரிய குருநாதர் சிவஸ்ரீ சுவாமிநாத சிவாச்சாரியார் கும்பாபிஷேக நிமித்தமாக இன்று இங்கே எழுந்தருள முடியவில்லை. இருப்பினும் அவர்கள் மூலம் இங்கு நமது சிவாச்சாரியாரான ஸ்ரீ முத்து சுப்பிரமணிய சிவாச்சாரியார்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் சேர்த்து இங்கே நமக்கெல்லாம் வழங்கி நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் செய்ய இங்கே எழுந்தருளி வந்திருக்கிறார்கள். அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். சிவாச்சாரியர் ஆன சுவாமிகளுக்கு நமது தலைவர் முத்துசெல்வ அவர்கள் இப்போது சால்வை மற்றும் மாலை அணிந்து வரவேற்பு கொடுப்பார்கள். பொருளாளர் ஜெயராஜ் அவர்கள் இப்போது சால்வை அளித்து மரியாதை செய்தார்கள்.
அடுத்தபடியாக நிர்வாக தலைவர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நமது சங்க ஆறுமுகம் ஐயா அவர்கள் காலை அணிவிப்பார்கள். அடுத்து நமக்கு பெருமதிப்பிற்குரிய சிவாச்சாரியார் அவர்கள் இப்போது நமக்கெல்லாம் ஆசியுரை வழங்குவார்கள். ஸ்ரீ குருபியோ நமஹ. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவுமில்லை, கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்தது. எல்லாம் அல்ல உமையூர் பாகனுடைய பெருங்கருணை திருவருளும் குருவருளும் துணை நிற்க நமது திருப்பூர் பொங்கு இல்லத்து பிள்ளைமார் சங்கத்தினுடைய முப்பெரும் விழா, நமது இல்லத்தாருடைய வளர்ச்சி மற்றும் இலவச மணமாலை நிகழ்ச்சி, மாணவ மாணவிகளை பாராட்டுகின்ற நிகழ்வாக முப்பெரும் நிகழ்வான இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதில் மிக பெருமிதம் அடைகின்றேன். நமது ஏனாதி நாயனாருடைய திருமடத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறி, எல்லாம் வல்ல முயந்து பொன்முலை அம்பிகையுடனாகிய முருகநாத பெருமானுடைய திருவருள் நமது இல்லத்து குழந்தைகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும், உள்ளம் செழிப்படையட்டும், எல்லோரும் வாழ்வார்ந்து வாழட்டும் என்று வாழ்த்தியும், நமது சிவருத்ரனிலிருந்து தோன்றிய நமது பிள்ளைமார் சமூகம் மிக சிறப்பு வாய்ந்ததான பெருமைகளை எல்லாம் கொண்டிருக்கின்றது என்பதிலே நாம் பெருமை கொள்ள வேண்டும். அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த நமது சமூகமானது சிவருத்ரன் என்று சொல்லப்படுவதான சிவனுடைய அம்சமாக ருத்ரன் என்று சொல்வார்கள். அந்த பந்ததியிலே நீங்கள் எல்லாம் வருகின்றது. சமூகம் 5 இல்லங்களோடு தோன்றியதாக வரலாறுகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் எடுத்துரைக்கின்றது. ராணி மங்கம்மா அவர்களுடைய சுவடியிலே நமக்கு செப்பேடு வழங்கி இருக்கின்றார்கள். 15ஆம் நூற்றாண்டிலேயே நமது சமூகத்தை பற்றி மிக சிறப்பான முறையில் வழங்கி, அதனுடைய கல்வெட்டுகள் எல்லாம் மதுரையில் இருக்கின்றதாகவும் சொல்கின்றார்கள். அப்படி ஒரு சிறப்பு நமது சமுதாயத்திற்கு உண்டு. அத்தோடு பெண் உரிமைகளையும் நமக்கு வழங்குவதில் நமது சமுதாயம் மிக முன்னோடியாக திகழ்கின்றது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முதல் இப்போ நம்ம நிறைய பெண் உரிமைகளுக்கு நாம் நிறைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் வந்திருக்கின்றது. ஆனால் நாம் தோன்றிய முதலாகவே நமது சமூகத்தில் பெண்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். பெண்கள்னாலே சக்தி தான், அவங்கள நம்ம பெண்களாக பார்க்கக்கூடாது. எனர்ஜி, நம்ம உடம்புல எனர்ஜி அப்படிங்கிற அந்த சக்தி பெண்கள். அந்த மாதிரி இந்த பெண்களுடைய சக்திகள், அவர்களுடைய இடம் ரொம்ப முக்கியமானது. அப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்த ஒரு சமுதாயம்னு சொன்னோம்னா நம்ம சமுதாயம். அப்பேற்பட்ட சமுதாயத்திலே வருகை வந்திருக்கின்ற நமது சகோதரிகள், தாய்மார்கள், குழந்தைகள் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். நமது சைவ சிந்தனை பொருந்திய அன்பர்கள் சைவ சிந்தாந்தத்தையும் சைவத்தையும் வளர்ப்பதிலே நம்ம சமுதாயம் மிக பெருமை கொண்டிருக்கின்றது. ஏன்னா முதல்ல திருச்செந்தூர்ல நமக்கு வழிபாடு பூஜைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் நமது அன்பர்கள். அதே போல மதுரையில, திருநெல்வேலியில
எல்லா ஆலயங்களிலுமே நமது பூஜைகள் தனியாக ஒரு நாள் உபயதாரில் மண்டப கட்டில் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதே போல நம்ம திருமுருகன்பூண்டி திருமுருகநாத சுவாமி திருக்கோயிலில் 10ஆம் நாள் உற்சவத்தை நமது சமுதாயம் ஏற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எந்த சமுதாயத்துக்கு வராத ஒரு கூட்டம் நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணுங்க. இதெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியறதில்லை. அம்மா சொன்ன மாதிரி நம்ம சைவத்தில் சமயத்தில் எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பேர். திருச்செந்தூர்ல, திருநெல்வேலி, இந்த மதுரையிலாம் நமக்கு சும்மா தரிசனத்துக்கு போறதே ஒரு பெரிய சமாச்சாரம். ஆனா அங்க நமக்கு ஒரு கட்டளை இருக்குன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு ஒரு பெருமை. நம்ம பெரியோர்கள் நமக்கு செய்து கொடுத்த ஒரு பெரிய நமக்கு ஒரு பாக்கியம் சொல்லணும். அப்படியெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் நீங்களாம் பயன்படுத்திக்கணும். நிறைய இங்க பேசுவதற்கு நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்காங்க. அனைத்து நிர்வாகிகளையும் நம்ம முதற்கொண்டு அவர்களுக்கெல்லாம் ஆசிகளை நம்ம திருமணத்தின் சார்பாக வழங்கி அவர்களெல்லாம் இங்கே ஒரு நல்லதொரு சொற்பொழிவு அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் இங்கே உங்களிடத்தில் எடுத்துரைக்க இருக்கின்றார்கள். இன்னும் முக்கியமாக சொல்ல போனோம்னா இலவச மணமாலை இந்த திட்டம் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம ஆலயத்தில் முதல்ல தோற்றுவித்தோம். அதனால நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம கிட்டே பக்கத்துலேயே இருப்பாங்க, நம்ம ஊருக்குள்ளேயே இருப்பாங்க, நமக்கு தெரியாது நம்ம சொந்த வண்ணங்கள். அதையெல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மணமாலை நிகழ்வை சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சைவத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மேலும் பார்த்தீங்கன்னா மாணவ மணிகள் எல்லாம் எல்லாம் இந்த தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம்ங்கிற மாதிரி பஞ்ச புராணங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிகளிலுமே இந்த தேவாரம் 12 திருமுறைகளும் பஞ்ச புராணங்களும் கம்பல்சரி கட்டாயப்படுத்தி குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து அத்தனை குழந்தைகளும் கோயிலில் பார்த்தீங்கன்னா பாடுறாங்க. பரதநாட்டியம், இயல், இசை, நாடகம் அப்படிங்கிறதான முப்பெரும் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம குழந்தைகளை எல்லாம் கற்றுக்கணும். அதை அரங்கேற்றமெல்லாம் பண்ணணும் இந்த மாதிரி நிகழ்வுகள்னு சொல்லி நிர்வாகிட்ட அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குழந்தைகளை எல்லாம் நம்ம நிறைய ஊக்குவிக்க வேண்டும். அம்மா சொன்ன மாதிரி அந்த தாளாளர் சொன்னாங்களே, நிறைய விஷயங்களை நம்ம இந்து மதத்தில் நம்ம நிறைய சொல்லித்தரணும். காலையில் எழுந்தோடனே முதல்ல வழிபாடுகளை செய்யணும். சூரிய நமஸ்காரம் பண்ணணும், சுவாமியை பார்த்து கும்பிடணும், அப்பா அம்மாவை வழிபாடு பண்ணணும். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்ற மாதிரி இந்த அம்மா அப்பா தான் முதல் கடவுள், அதுக்கப்புறம் தான் சுவாமி. அப்படி வழிபட்டு எல்லாம் நல்ல பழக்கம், நல்ல ஒழுக்கங்களோடு வளர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. ஆகையினால நமது குழந்தை செல்வங்கள் அந்த வகையிலே சிறப்பு பெற வேண்டும். நமது இந்த முப்பெரும் விழாவானது நல்ல ஒரு பெருமையுடையதாக சீரோடும் சிறப்போடும் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி, எங்களது குருநாதரும் சுவாமிநாத சிவாச்சாரியர் என்று மயிலாடுதுறையில வேத சிவாகம பாடசாலை நடத்தி கொண்டிருக்கின்றார். தினமலர் ஆன்மீக மலரில் பார்த்தீங்கன்னா கேளுங்க சொல்றோங்கிற தலைப்பில் நம்ம கேட்குற சந்தேகங்களை எல்லாம் மிக சிறப்பான முறையில் எடுத்திருக்கின்ற சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர்கள் வருகை தர இயலவில்லை. ஏதாவது காரணத்தினாலே அவருடைய ஆசிகளையும் இங்கு உங்களுக்கெல்லாம் வழங்க சொல்லியிருக்கின்றார்கள். அவருடைய நல்லாசிகளும் உங்களுக்கு வழங்கி வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் அனைத்து சிறப்புகளையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, ஏனாதி நாயனாருடைய திருமணத்தின் சார்பாக நல்ல ஆசிகளை கூறி வருகிறோம். நம பார்வதி பதஜே, தென்னாடுடைய சிவனே போற்றி. எல்லாரும் சொல்லலாம், எல்லாம் நல்லா சொல்லணும். நம்ம சொல்ல சொல்ல சுவாமிக்கு அங்கே கைலாயத்தில் அந்த மணி அடிக்குமா. அந்த மணி அந்த நாதம் இல்லாத மணியா இருக்கும். நம்ம சொல்றது தான் அந்த நாதம் தான் அவங்களுக்கு மணியா இருக்கும். நம்ம பார்வதி பதஜே, அரஹர மகாதேவம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அந்த சங்கத்தின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே அருமையாக ஆசியுரை வழங்கிய எங்களது வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய சிவாச்சாரியாருக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது ஐயா அவருக்கு சிறப்பு செய்கிறோம்.
சிறப்பு வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் ஐயா எங்கள் பெருமதிப்பிற்குரிய உயர்ந்த ஓம் சித்தார் ராமச்சந்திரன் பிள்ளை அவர்களுக்கு இப்போது சங்கத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து நமது சங்கத்து நிர்வாகிகளுக்கு ஒரு சிறப்பு செய்யப்படுகின்றது. வாழ்த்துரை வழங்கிய சாமலாபுரம் இல்லத்து பிள்ளைமார் சங்க தலைவர் ஐயா உயர்திரு ஆர் குருசெல்வம் அவர்களை இங்கு அழைக்கின்றோம். அவருக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. நமது சங்கத்தின் சார்பாக முத்துசெல்வம் தலைவர் அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள். சோமனூர் சங்க செயலாளர் திரு சிவலிங்கம் ஐயா அவர்களை இங்கே மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கு இப்பொழுது பொருளாளர் ஜெயராஜ் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். சாமலாபுரம் திருமதி டாக்டர் கு சந்திரமாரி அம்மா அவர்களை இங்கே மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு சங்கத்தினுடைய செயலாளர் மகளிரணி செயலாளர் விஜயா முருகேசன் மதுரை அவர்கள் நமக்கு இங்கே அம்மைக்கு சிறப்பு செய்வார்கள். மிக அருமையாக சொற்பொழிவாற்றினார்கள். நேரம்தான் நமக்கு கொடுக்க முடியவில்லை. அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த விரிவான ஒரு சொற்பொழிவினாற்றி அனைவருக்கும் பல செய்திகளை சொல்லும்படி அம்மை அவர்களை கேட்டுக்கொள்கின்றனர். பல்லடம் துணைத் தலைவர் திரு காந்தி ஐயா அவர்களுக்கு அமைப்பு செயலாளர் கண்ணன் அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள். அவர்கள் பல்லடத்திலே நீண்ட நெடுங்காலமாக ஒரு சங்க அமைப்பினை ஏற்படுத்தி இந்த வயதான காலத்தில் மிக நிறைய அறிவுரைகள் எல்லாம் சொல்வார்கள். அவர்கள் நம்ம சங்கத்திற்கு பல அறிவுரைகள் எல்லாம் வழங்கி எங்களெல்லாம் வழிநடத்த வேண்டும் என்று இந்த சமயத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அவருக்கு எங்கள் நெஞ்சாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னூர் துணை செயலாளர் அன்னூர் சேட்டையா அவர்களுக்கு ஜெயராஜ் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். துணைத் தலைவர் ரவீந்திரன் அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள். பெருமதிப்புக்குரிய துணைத் தலைவர் திரு மாரிராஜா உடுமலைப்பேட்டை அவர்களுக்கு கருணாநிதி ஐயா அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள். உடுமலைப்பேட்டை செந்திலையா அவர்களுக்கு நமது சங்கத்தின் துணை செயலாளர் இளைஞரணி துணை செயலாளர் அரவிந்த் அவர்கள் இங்கே சிறப்பு செய்வார்கள். கோயில் கண்ணன் ஐயா அவர்களுக்கு அவர் சங்க துணை செயலாளர் அவர்கள் ஆனந்த் அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள். நம்ம சங்கத்தின் தலைவர் முத்துசெல்வம் அவர்களுக்கு சோமனூர் சங்க தலைவர் குருசெல்வம் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். சங்கத்தின் பொருளாளர் ஜெயராஜ் அவர்களுக்கு சோமனூர் சங்க தலைவர் சிறப்பு செய்வார்கள். ஆலோசகரும் நம்ம தலைவருடைய அப்பாவுமான திரு பி பிரேம்குமார் அண்ணன் அவர்களுக்கு சாமலாபுரம் சங்க தலைவர் ஐயா அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள். அடுத்த சங்கத்தின் துணைத் தலைவர் திரு என் ராஜகோபால் அவர்களுக்கு சாமலாபுரம் சங்க தலைவர் அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள். அடுத்த சங்கத்தின் துணைத் தலைவர் எஸ் ஆறுமுகம் அவர்களுக்கு
சியாமராபுர சங்க தலைவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக திரு புதியராஜ் நமது சங்க துணைத் தலைவர் அவர்களுக்கு சியாமராபுர சங்க தலைவர்கள் சிறப்பு செய்வார்கள். அடுத்து நமது சங்கத்தின் மகளிரணி செயலாளர் திருமதி விஜயா முருகேசன் அவர்களுக்கு சந்திரமாரி அம்மையார் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அடுத்து துணை செயலாளர் ஜி ஆனந்த் அவர்களுக்கு காந்தி ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அடுத்து எம் வினோத்குமார் அவர்களுக்கு காந்தி ஐயா சிறப்பு செய்வார்கள். வினோத்குமார் அவர்களுக்கு காந்தி ஐயா சிறப்பு செய்வார்கள். அடுத்து துணை செயலாளர் திரு ஏ முருகன் அவர்களுக்கு காந்தி ஐயா சிறப்பு செய்வார்கள். துணை செயலாளர் ஏ முருகன் அவர்களுக்கு அடுத்து இளைஞரணி தலைவர் திரு ரவி அவர்களுக்கு காந்தி ஐயா சிறப்பு செய்வார்கள். அடுத்து துணை செயலாளர் மணிகண்டன் அவர்களுக்கு காந்தி ஐயா சிறப்பு செய்வார்கள். அடுத்து நமது துணை செயலாளர் மணிகண்டன் அவர்களுக்கு காந்தி ஐயா சிறப்பு செய்வார்கள். அடுத்து நமது சங்கத்தின் அமைப்பு செயலாளரும் மூத்த உறுப்பினருமான திரு ஜி கண்ணன் அவர்களுக்கு காந்தி ஐயா சிறப்பு செய்வார்கள். கோவை திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு நமது சங்க தலைவர் முத்துச்செல்வி அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அடுத்து துணை செயலாளர் சதீஷ் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பு ஆலோசகரான கருணாநிதி ஐயா அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்வார்கள். அது நம்ம சங்க உறுப்பினர் வைரம் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து நமக்கு பெருமதிப்புக்குரிய திருமதி கல்பனா கனகராஜ் பகுதி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக திருமதி வெள்ளையம்மாள் தங்கராஜ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து இளைஞரணி செயலாளர் அரவிந்த் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. திருமதி கல்பனா கனகராஜ் மௌலி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நமது சங்கம் சற்றவர் கூட 20 ஆண்டுகளுக்கு முன்பு நமது அண்ணன் அவர்களால் இங்கு தொடங்கப்பட்டது. அத்தகைய கனகராஜனுடைய அண்ணன் விளைவாக இங்கு மதுரை அவர்களுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இரு கரங்கூப்பி கைதட்டி நாம் வரவழைத்து நாம் நம்முடைய வரவேற்பை தெரிவிப்போம். அடுத்து வெளியுறவுகளுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து சங்கத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கு செயலாளர் கருணாகரன் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. இது வைரம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக சங்க செயலாளர் கருணாகரன் அவர்களுக்கு தலைவர் முத்து அவர்கள் சிறப்பு செய்வார்கள். சங்கத்தின் துணை செயலாளர் சுந்தர் அவர்களுக்கு பாரப்பாளையம் மன்னரை ஏரியா அவர் இங்கே வந்திருக்க அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது.
சிறப்பு செய்யப்படுது. தலைவர்கள் பொன்னாடை பெற்றோர்கள். நம் சங்க முன்னோடி செல்லத்துறை அண்ணன் அவர்கள் மேடைக்கு வரவும். நம் சங்கத்தின் முன்னோடி திரு ராமராஜன் அத்தார் மேடைக்கு வரவும். சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு குருசாமி தான் மேடைக்கு வரவும். அடுத்து ராமராஜ் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக நமது சமுதாயத்தினுடைய மூத்த உறுப்பினரும் எங்களுடைய தந்தையுமான எல்லாருடைய வணக்கத்துக்குரியவரான முனியாண்டி பிள்ளை அப்பா அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து ராமராஜ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அமைப்பு செயலாளர் திரு கண்ணன் அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள். உள்ளம்
அடுத்ததாக குழந்தைகளின் கலை நிகழ்ச்சி. முதலில் தரணி பாடல் பாடுவார்கள். சஸ்தியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் குதவும் செங்கதி வேலோ பாதமிரண்டில் பன்மணி சரங்கை கீதம் பாட கிங்கினியாட மையை நடனம் செய்யும் மயில்வாகணனார் சஸ்தியை வேளார் காக்கவின்று வந்து வர வர வேளார் யுவந்தா வருக 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 மயிலோ வருக இந்திர முரணா இந்திச போற்றி வருக வருக மயிலோ வருக. சிவகுமாரன் அவர்கள் திருக்குறள் ஓதுவர். கடவுள் வாழ்த்து அவர முதல எழுத்தெல்லாம் மாதிதவன் முதற்றே உலகு கற்றனாய பயணம் கொள்வாளறிவான் நற்றால் தொடர் எனின் மலர்மிசை ஏந்தினால் மானடி சேர்ந்த நினமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமே நிலாடி சென்றால் கொஞ்சாண்டும் விரும்பே இல்லை இருள் சேரும் சேராய் இறைவன் பொருள் சேர் புகிர் புரிந்தால் மாற்று பொறிவாயன் அங்கிடுத்தான் தொய்வீர் ஒழுக்க நெருங்கின்றான் நீண்டு வாழ்வார் தனக்குமே இல்லாதான் தாய் செங்கல் கல்லான் மனக்கவலை மாற்றல் அறிவு அறிவாளி அந்தனர் தாய் செங்கல் கல்லான் பிறவாளி நீங்கள் அறிவு கோளின் புதைய உளமிலாதே என் களத்தான் தாயே வறந்தா தலை பிறவி திருமுடல் இந்திரந்தவர் இரவநதி சேராதா வான் சிறப்பு வானின்ற உலகம் வளைந்தோர்களால் தாளமுகம் என்று மறைப்பாற்று துப்பார்க்கு துப்பாய துப்பாற்று துப்பார்க்கு துப்பாய தூணும் மலை விண்ணின்று பைப்பின்றி நெருங்கிமலகத்து உண்டின்றும் விளக்கும் பசி ஏறி உள்ளார் உலகார் புயலும் வாரி வண்டும் காய் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மாட்டாங்க கெடுப்பதும் எல்லாம் மலை விசிந்தில் குரலின் அல்லார் நகரம் பசும்புல் தலை காண்ப அறிவு நெடுமடலும் தன்னின் மேல் குன்றின்றால் தாழ்நல்தான் தாகிவிடும் சிறப்போடு பூசனை செல்லால் வானம் வரக்குமே வானர்க்கும் உண்டு தானம் தவமிருந்தும் தங்கால் விண்வலகம் வானம் வழங்காதெனின். சிவகுமாருக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அமைப்பு செயலர் கண்ணன் ஐயா அவர்கள் வழங்குகிறார். பாலசிறி அவர்கள் நாயனாரை பற்றி உரையாற்றுகிறார். நான் இப்பொழுது விரண்மண்ட நாயனாரை பற்றி பேச வந்துள்ளேன். விரண்மண்ட நாயனார் சைவ சமய 63 நாயன்மார்களில் வேளலார் குலத்தைச் சேர்ந்த நாயன்மார். விரண்மண்ட நாயனார் சைவ சமயத்தினரால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். அவர் அரியார்களின் மீது அன்பும் பக்தியும் கொண்டிருந்ததால் சிவபூதங்களின் தலைவராக சிவபெருமானால் நியமிக்கப்பட்டார். விரண்மண்ட நாயனார் வேறொரு தொழில் செய்து வந்தார். திருவாரூரில் சுந்தரமூர்த்தி நாயனார் அடியார்களை வணங்காது சிவபெருமானை வணங்கச் சொல்வதை கண்டு கோபமடைந்தார். சிவபெருமானையும் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் சைவ சமயத்தை விட்டே புறம் தள்ளுகின்றனர் என கூறினார். விரண்மண்ட நாயனாரின் கோபத்தை அறிந்த சிவபெருமான் பிள்ளை வளர்ந்தனந்தோமே அடியாருக்கும் அடியேன் என்ற முதல் வரியை எடுத்துக் கொடுத்து சுந்தரமூர்த்தி நாயனார் பாடலை பாடினார். இவர் பாடலை கேட்ட பிறகு விரண்மண்ட நாயனாரின் கோபம் தணிந்தது. அவரை மீண்டும் சைவ சமயத்தில் சேர்த்துக் கொண்டனர். சிவன் அடியார்களும் சிவபெருமானுக்கு இணையானவர்கள் என்ற கருத்திற்கு வழி சேரும் வகையில் விரண்மண்ட நாயனாரின் புராணம் தொடங்குகிறது. இவரை பிறவழி சூழ்குன்றையோ விரண்மண்டர் கடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுகின்றனர். நன்றி, வணக்கம். மாவட்டங்களுடைய பெயரை பாப்பா வரிசைப்படுத்தி சொல்ல இருக்கிறது. இந்தியாவில் உள்ள மாவட்டங்கள் 28: அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி,
கோடீஸ்வரன் மூதுரை பாட்டு இப்போ பாட இருக்கின்றார். அப்படியா நம்ம பொருளாதார பையன்? மூதுரை அடக்கம் உடையார் அறிவிலர் என்று நீ கடக்க கருதவும் வேண்டாம். மடத்தலையில் ஓடும் மீன் ஓட வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. ஔவையார். நமது சங்கத்தின் அமைப்பு செயலாளர் திரு கண்ணனத்தான் அவர்கள் உங்களிடம் ஒரு வாழ்த்துரை வழங்குவார்கள். இந்த வருகை தந்து விழாவை சிறப்பிக்க வந்த அனைவரும் தாய்மார்கள் சகோதர சகோதரருக்கு எங்கள் நம்பி வந்த வணக்கத்தை சொல்கிறோம். இன்னைக்கு ஆரம்பித்திருக்க எனது அருமை மகன் முத்துச்செல்வம் பிள்ளை அவர்கள் நல்லபடியாக வளர்ந்து சங்கத்தை சீரி சிறப்புமாக வளர்த்து அவருக்கு ஒரு உறுதுணையாக எனது இளைய மகன் ஜெயராஜ் அவர்களும் மற்றும் சங்க செயலாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாப்பிள்ளை ஒரு கண்ணாகரன் அவர்களும் ஐயா ஆறுமுகா அவர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த சங்கத்தை மேலும் மேலும் வளர்க்கப்பட்டு வாழ்த்துகிறேன். அதனால சங்க உறுப்பினர் அனைவரும் நன்றாக சேர்ந்து உங்கள் அனைவரையும் வாழ்த்து வந்து உரைவழியும். நன்றி, வணக்கம். வணக்கம். அமைப்பு செயலாளர் கண்ணத்தா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தாக நிறைவிலே நன்றி உரையாற்ற நமது திருப்பூர் கொங்கு இல்லத்து பிள்ளைமார் சங்கத்தினுடைய பொருளாளர் திரு பி ஜெயராஜ் அவர்கள் இங்கே வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என திருவள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க நன்றி தெரிவிக்க இங்கே நமது திருப்பூர் கொங்கு எழுத்து பிள்ளைமார் சங்கத்தின் சார்பாக வந்திருக்கிறேன். எல்லாம் ஈசன் செயலே என யானியரின் வாக்கை சிறமேல் கொண்டு துதித்து சங்கத்தின் முப்பெரும் விழாவை சிறப்பாக நடத்தி அருளிய ஈசனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை முதலில் காணிக்கை ஆக்குகிறோம். திருப்பூர் கொங்கு எழுத்து பிள்ளைமார் சங்கத்தின் முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்துள்ள ஸ்ரீமத் சுவாமிநாத சிவாச்சாரியார் மற்றும் ஏனாதிநாத திருமடத்து குரு முதல்வரும் திருக்கோவில் முதல் ஸ்தானிக சிவாச்சாரியருமான ஸ்ரீமத் முத்து சிவாச்சாரியா சுவாமிகளின் திருப்பாதங்களை வணங்கி நன்றி தெரிவிக்கிறோம். மேலும் சங்கத்தின் சிறப்பு அழைப்பினை ஏற்று இங்கு வருகை புரிந்த திரு ஓம் சக்தி ஆர் ராமச்சந்திரன் பிள்ளை அவர்களையும் இம்மகா மண்டபத்தினை திருக்கோயிலுக்காக கட்டி கொடுத்த திரு உமாசங்கர் அவர்களையும் வணங்கி நன்றி தெரிவிக்கின்றோம். மற்றும் சோமனூர் இல்லத்து பிள்ளைமார் சங்கத்தின் தலைவர் திரு ஆர் குருசெல்வம் மற்றும் திருமதி டாக்டர் ஜி சந்தனமாரி, செயலாளர் திரு சிவலிங்கம், உதவி தலைவர் திரு ஆர் மாரியப்பன், பொருளாளர் திரு KU சுப்பிரமணியன் ஆகியோரையும் வணங்கி நன்றி தெரிவிக்கின்றோம். மேலும் சிவத்திரு சங்கர் ஓதுவார் அவிநாசி திருக்கோயில் அவர்களையும் வணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கொங்கு இல்லத்து பிள்ளைமார் சங்கத்தின் தலைவர் திரு பி முத்துச்செல்வம், அமைப்பு செயலாளர் திரு G கண்ணன் அவர்கள், செயலாளர் திரு M கருணாகரன் அவர்கள், நிறுவனர் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். துணைத் தலைவர்கள் M ராஜகோபால், S ஆறுமுகம், புதியராஜ், காந்தி ஐயா அவர்களுக்கும், கௌரவ ஆலோசகர்கள் திரு கணேசன் ஐயா, திரு கருணாநிதி ஐயா, திரு P பிரேம்குமார், கொங்கு இல்லத்து பிள்ளைமார் சங்கத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மகளிர் செயலாளர் திருமதி விஜயா முருகேசன் அவர்களுக்கும் கொங்கு இல்லத்து பிள்ளைமார் சங்கத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். துணை செயலாளர் G ஆனந்த், M வினோத்குமார், A முருகன், M சதீஷ் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இளைஞரணி தலைவர் திரு M ரவி, செயலாளர் திரு அரவிந்த் அவர்களுக்கும், துணை செயலாளர் திரு A மணிகண்டன் அவர்களுக்கும் கொங்கு இல்லத்து பிள்ளைமார் சங்கத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு முன்னிலை வகிக்கும் திருமதி கல்பனா தரகராஜ் அவர்களுக்கும், திருமதி வெள்ளையம்மாள் தங்கராஜ் அவர்களுக்கும் கொங்கு இல்லத்து பிள்ளைமார் சங்கத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் கொங்கு மண்டல இல்லத்து பிள்ளைமார் இலவச மணமாலை அமைப்பு குழு
துணைத் தலைவர்கள் உடுமலைப்பேட்டை திரு மாரிராஜா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். துணைச் செயலாளர்கள் திரு செந்தில், திரு எஸ் சோனைமுத்து, திரு வி மருதையம்மா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் சிறப்பாக பரதநாட்டியம் ஆடிய இளம் கலைஞர்கள், நமது திறமைகளை வெளிப்படுத்தி காட்டிய இளம் கலைஞர்களுக்கும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் என அனைவரையும் வாழ்த்தி நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நமது சங்கத்தின் அழைப்பினை ஏற்று முப்பெரும் விழாவிற்கு வருகை புரிந்த சமுதாயத்து பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், இளைஞிகள், இளைய தலைமுறையினர், குழந்தை செல்வங்கள் என அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் சுவையான உணவு வழங்கிய சமையல் கலைஞர்கள் உள்ளிட்ட திரு மனோகரன் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மண்டபத்திலே விழா சிறக்க உதவிய மாணிக்க வாசக தமிழ் அரங்க உதவியாளர்கள், இது சம்பந்தமான அனைத்து பணிகளை எடுத்து செய்து நமது சமுதாயத்தில் சங்கத்தின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மின் பணியாளர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் திருக்கோயில் நிர்வாகிகள், சிவாச்சாரியர்கள், பணியாளர்கள் என அனைவருக்கும் கொங்கு இல்லத்து பிள்ளைமா சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். திருப்பூர் கொங்கு இல்லத்து பிள்ளைமார் சங்கத்தினுடைய நிறைவிலே
தேவார திருமுறைகள் திருவாசகம் எல்லாம் பாடி வாழ்த்து சொன்ன அருமையான இந்த குழந்தைக்கு நாம் சிறப்பு சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்கின்றோம்.